நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபம் என்கிறது ஒரு விதைக்கு சமமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு விதையை நட்ட உடனே ஒருவேளை அது முளைக்காவிட்டாலும் அந்த விதை உயிரோடு இருக்குமானால் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அந்த விதையின் மேல் மழை பெய்யும். அந்த மழை பெஞ்ச உடனே அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் ஜெபம் என்கிறது ஒரு விதைக்கு சமானமானது. சில விதைகள் மேலாப்பிலே இருக்கும். சில விதைகளுக்கு உடனே தண்ணி கிடச்சிரும். அதனால சில விதைகள் உடனே முளைக்கும். ஆனால் சில விதைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லேட்டாக. சைனாவில் இந்த சவுக்கு மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது. சைனாவில் அதிகமாக அந்த மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு அது ஒரு 1.5 அடி கூட வளராதான். அவ்வளோ வருஷம் அந்த செடி ரொம்ப லேட்டாக. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த வருஷம் தாண்டினதற்கு பிற்பாடு ஒரு 3 வருஷத்துக்குள்ள எந்த மரமும் வளர முடியாத அளவுக்கு உயரமான மரமாய் அது வளருமாமா. அது என்ன பண்ணுமாமான்னா அவ்வளோ அந்த குறிப்பிட்ட அந்த வருஷம் வரைக்குமே அது மேலே வளராதாமா, அது கீழே தான் வளருமாமா. கீழே அதனுடைய வேரெல்லாம் ஆழமாய் போய் அதனுடைய வளர்ச்சி கீழே தான். அந்த வேர் பல பல அடி தூரம் உள்ளுக்குள்ளே போகும்போது எவ்வளவு மழை வந்தாலும் எத்தனை காற்றாற்று வெள்ளம் வந்தாலும் சில இடங்களில் அந்த வெள்ளத்தையும் நிறைய காற்றுகளையும் தடுப்பதற்கு அந்த மரத்தை அவங்க பிரயோஜனப்படுத்துவாங்களாம். காரணம் என்னென்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த மரம் இருக்குமா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், கர்த்தருடைய ப்ராசஸும் சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் ப்ராசஸ் பண்ணுவார். என்ன ப்ராசஸ் பண்ணுவார்னா உங்களை மேலே அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் வளர்த்த மாட்டார். ஆனால் ஆண்டவர் மேலே வளர்த்தாத குறித்து நீங்கள் எவ்வளோ வேணும் வருத்தப்படவே கூடாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக மேலே ஒரு நாள் நான் வளருவேன், மேலே ஒரு நாள் வளருவேன். நம்ம எந்த அளவிற்கு கீழே அஸ்திபாரத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணி உங்களை போராட்டங்கள், உங்களுக்கு வேதனைகள், சில பாடுகளை கொடுத்து உங்களை ரொம்ப அழகாக உருவாக்குறாரோ நான் நம்புகிறேன். அதற்கு பிறகு மேலே உங்களை கொண்டு பயன்படுத்துகிற அந்த காரியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யாருக்குமே இல்லாத ஞானம் உங்களுக்கு இருக்கும், யாருக்குமே இல்லாத திறமைகள் உங்களிடத்தில் செயல்படும். நீங்கள் ரொம்ப கவனமாய் அதை கையாள்வீர்கள். சிலருக்கு பாருங்கள், அந்த ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு மேலாப்பில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வேர் இல்லாத செடியை நீங்கள் பாருங்களேன், வேர் இல்லாத செடி நிறைய இருக்குது, இல்லைன்னா சின்ன வேருள்ள செடி நிறைய இருக்குது. அந்த செடி அப்படின்றத யார் வேணாலும் பிடுங்கிடலாம், யார் வேணாலும் பிடுங்கிடுவாங்க, யார் வேணாலும் தூக்கி தூர போட்டுருவாங்க. ஆனால் மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக பிடுங்க முடியாது. அதுவும் சில மரங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் தான் வேர் போகும். ஆனால் சில மரங்கள் ஆணி வேர் கீழே போகும். அப்போ அந்த ஆணி வேரை வச்சு தான் அந்த மரத்தை பிடுங்கிறதுக்கு என்ன செலவாகும், எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். சில மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூடு அந்த கீழே உள்ளதை தோண்டி எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா முடியாது, அது ரொம்ப ரிஸ்க், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் மேலே வளர்த்தல அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தமே படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய வேர்களை கர்த்தர் ஆணியாய் கொண்டு போகிறார். உங்களுடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் கீழே போடுறார். நிறைய அலைச்சல்கள், நிறைய பாறைகள், நிறைய கற்கள், இதெல்லாம் தாண்டி யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் உங்களை கீழே வளர்த்துறாரு. யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிரமப்படுறீங்களா, யாருக்குமே உங்களுடைய வலி புரியலையா, எல்லாருடைய கண்ணுக்கும் ஆண்டவர் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறாங்களா, நீங்கள் பயமே படாதீங்க. ஆண்டவர் உங்களை கீழே வளர்த்துறார். ஆனால் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை படர் விடுகிற, மேலே வளருகிற ஒரு மரமாய், பெரிய மரமாய் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்பவும் தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அப்போ யோபு என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தை குறித்து என்ன உண்டு அப்படின்னு சொன்னா நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உன்னை நான் எடுத்து நான் உன்னை எப்படி என்ன செய்வேன்னா மரத்தை போல உன்னை நான் நடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
அப்போ நம்மை குறித்து நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. அதனால ஜபத்தை மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் விட்டுறவே கூடாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த யோவான் ஸ்நானகனுடைய இந்த பிறப்பை குறித்து வாசிக்கும் போது என்னன்னா, அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சகரியா பார்த்தீங்க அப்படின்னா தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. தேவாலயத்திற்குள்ளே பலி செலுத்துகிறதுக்காக உள்ளே போகிறாரு. அது அந்த ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பு. அது ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த நபருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஒரு சின்ன தவறு பண்ணுறவங்க உள்ளே போக முடியாது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க போக முடியாது. அதனால தனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அவ்வளோ வருடமானாலும் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில குறையே வைக்கல, கர்த்தரை தேடுகிறதுல குறையே வைக்கல. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், நீ கேட்டு கொண்டபடி நான் உனக்கு செய்வேன் என்று சகரியாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு. ஆனா என்ன இருந்துச்சுன்னா அவருக்குள்ள அவிசுவாசம். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வயசை பார்க்கிறாரு, தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு, தன்னுடைய மனைவியினுடைய வயசை பார்க்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள அவிசுவாசம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தை ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறாரோ, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை எவ்வளவு விரும்புகிறாரோ, உங்களுடைய ஊழியத்தை எவ்வளவு விரும்புகிறாரோ, அதே போல கர்த்தர் எதையும் விரும்புகிறார் என்றால் உங்களுடைய விசுவாச அளவையும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாத்துலேயுமே சிலர் ரொம்ப அழகாக நல்லா இருப்போம். ஜெபம் பண்ணணுமா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஊழியம் செய்யணுமா கண்டிப்பாக ஊழியம் செய்வோம். ஆனால் விசுவாச அளவை சோதிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு முடித்த உடனே நம்முடைய வாயிலிருந்து என்ன நடக்குமோ நடக்காதோ தெரியலையே, உடனே ஒரு அவிசுவாசமான வார்த்தை வரும். இல்லவே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறதை போல ஃபெய்த்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, சொல்ல ஏற்ற காலத்தில் குறித்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப அப்படின்னா ஊமையனா இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அதனால எல்லாருமே நீங்க ஜெபம் பண்றதை விடாதீங்க, ஜெபம் பண்றதை விடாதீங்க. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரலாம், ஜெபிக்க ஜெபிக்க தான் வித்தியாசமான ரிசல்ட் வரலாம், உபவாசம் இருக்கிற அங்க இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் மாற்று கருத்தா வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதனால நான் காதுல கேள்விப்படுகிற செய்தி ஜெபம் பண்ண 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 இந்த மாதிரி நெகட்டிவா கேள்விப்படுறேனே, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ண வேண்டான்னு நிறுத்தாதீங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபத்திற்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. அது நெகட்டிவாக வந்தாலுமே அந்த ஜெபம் போய் சேர 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 அதை பாசிட்டிவாய் அதை ரெடி பண்ண அதை அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி என்னுடைய ஜெபத்தை நிறுத்தாமல் இருப்பதற்கு சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை நிறுத்தாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் தருகிற ஒரு நல்ல கண்மலை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் கொஞ்சம் ஜெபத்தை நிப்பாட்டலாமான்னு நான் ஜெபம் பண்றேன், அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றதை நான் இப்போ விட்டுட்டேன், இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்றதை நான் விட்டுட்டேன், நடக்கிறது நடக்கட்டும், நான் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஜெபத்துக்கு ஒரு பதிலே வரலையே, எனக்கு தடையாகவே இருக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஜெபம் என்கிற விதை கர்த்தர் சமூகத்திலே விதைக்கப்படுமானால் அந்த ஜெபம் நிச்சயமாக முளைக்கும், அதற்கு ஒரு பதில் வரும். கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ ஜெபத்தை விட்டுறாத, நீ ஜெபம் பண்றதை விட்டுறாத, நீ ஜெபித்தால் ஜெயத்தை கர்த்தர் தருகிறவர். ஆமென். சீடர்களை பார்த்து ஆண்டவர் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எந்த எதிர்பார்ப்புமே அவருக்கு இல்லை. 12 பேரை ஆண்டவர் கூட வச்சிருந்தார். அந்த 12 பேருக்கு ஆண்டவர் சின்ன சின்ன வேலையை கொடுத்தாரா அப்படின்னா கண்டிப்பா வேலை கொடுத்தாரு. ஆண்டவர் கடைசியாக இந்த உலக வாழ்க்கையை முடிக்க போறாரு, அந்த சிலுவையில் அறைய போறாரு. இப்போ அவருடைய இருதயம் ரொம்ப கலக்கமா இருக்குது. பாருங்க, நம்ம 12 பேரை கூட வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்போம், இந்த மாதிரி நீ செய்ப்பா, இந்த மாதிரி நீ செய்ப்பா அப்படின்னாலும் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எதையுமே கேட்கல. ஆனா என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாவது என்ன பண்ணிடக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா, விழித்திருக்க கூடாதா? ஆண்டவரும் சீடர்களிடத்துல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒண்ணுதான் எதிர்பார்த்தாரு, நீங்க 1 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க,
அதுவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும், நான் போறேன் உங்களை விட்டு, நான் இருக்கும் போதே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, நான் உங்களை விட்டு போனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலை வரும், அதனால இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒண்ணு முக்கியம். என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா பிரேயர் தான் முக்கியம். சீடர்களும் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது வேற எதையுமே கேட்கல. ஆண்டவரிடத்துல இல்லாத அட்ராக்ஷனா அவர் போய் மலைக்கு மேலே போய் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அந்த மலை பிரசங்கத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு பிரசங்கம், என்ன மாதிரி ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தை அவ்வளோ நேர்த்தியாய் ஆண்டவர் செய்கிறார். அற்புதம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ அகலவா நடக்குது. ஆனா சீடர்கள் எதுலையுமே அட்ராக்ட் ஆகல, ஒண்ணுல மட்டும்தான் அட்ராக்ட் ஆனாங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு அவரிடத்துல போய் கேட்டாங்க. அப்போ சீடர்களும் ஆண்டவரை பார்த்து ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது என்ன அப்படின்னா, இவரை மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணணும்ப்பா, இவரை மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணணும்ப்பா. அதிகாலையில் எழுந்து ப்ரேயர் பண்றாரு, இப்படி ப்ரேயர் பண்றாரு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒருவேளை ஜெபம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு விடுதலை இல்லாம இருக்கலாம், அவ்வளோ ஒருவேளை ஒர்க் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் 24 மணி நேரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். நீங்க நடக்கும்போது ஜெபம் பண்ண முடியும், நீங்க உட்காரும் போது ஜெபம் பண்ண முடியும், நீங்க வேலை செய்யும் போது ஜெபம் பண்ண முடியும், நீங்க எந்த இடத்திலே இருந்தாலும் ஜெபிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நானோ படுத்தேன், நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 24 மணி நேரமும் என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய சிந்தனையிலையும் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அது கர்த்தர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் புகழ்ச்சிக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் எனக்காக செய்வார் என்கிற ஜெபம் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் அந்த ஜெப ஆவியை ஊற்றுவாராக, ஜெப வல்லமையை எனக்குள்ளே ஊற்றுவாராக. மறுபடியும் இழந்து போன அந்த ஜெபத்தை கர்த்தர் என் மேல வைப்பாராக. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஜெபித்த ஜெபத்தை மறுபடியும் கர்த்தர் இன்றிலிருந்து அதை துவங்குவாராக. ஏசாயாவினுடைய நாவை தொட்டது போல இன்றைக்கு அவருடைய அக்கினி துகள் என்னுடைய நாவிலே வைக்கப்படுவதாக. ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரன், துதிக்க தூண்டுகிற துணையாளன், இப்பொழுது அந்த ஜெப ஆவியை கர்த்தர் எனக்குள்ளே ஊற்றி என்னை ஜெபிக்க வைப்பாராக, என்னை ஜெபிக்க வைப்பாராக. ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. பாருங்க, இப்போ ஒரு சுகருக்காக ஒருத்தர் மாத்திரை எடுக்கிறாருன்னு வைங்களேன், சுகருக்காக மாத்திரை எடுக்கிறாங்க. இந்த சுகருக்காக மாத்திரை எடுக்கிறவங்க அந்த மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அந்த மாத்திரையை போட்டு அடுத்த டைம் டெஸ்ட் பண்ணா சுகர் லோவா கம்மியா இருக்குது. அப்போ அடுத்த நாள் மாத்திரை போடாம இருக்கிறது இல்லை, அவ்வளோதான், ஒரு நாள் போட்டுட்டோமே நமக்கு சுகர் தான் லோ ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த நாளும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மாத்திரையை கண்டிப்பாக. அப்போது நிறைய பேருக்கு மாத்திரையை நம்ம சொல்கிறோம், மாத்திரையை 10 வருஷமாக நான் இந்த மாத்திரை எடுக்கிறேன், 20 வருஷமாக இந்த மாத்திரை எடுக்கிறேன். ஏன்னா சிலருக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாத்திரை என்னுடைய சுகரை என்ன பண்ணும் சொல்லுங்களேன், கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஆனால் சட்டப்பு உண்மையாக பார்த்தா அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 5 வருஷம் ஒரு மாத்திரை சாப்பிட்டோம்னா, ஒரு 20 mg சாப்பிட்றோம்னா அடுத்த இதுக்கு 40 mg அப்படி ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. ஆனால் ஜெபத்தை மட்டும் பாருங்களேன், நம்ம ஒரு டைம் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் நமக்கு விடுதலை கிடைக்கலையா, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சரி அதெல்லாம் நமக்கு நடக்காது போல தெரியுது, அந்த ஜெபத்தை நம்ம நிறுத்திடுறோம். அப்போ ஒரு மாத்திரை மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை கூட ஆண்டவரே ஆராதிக்கிற அந்த ஜெபத்தின் மேலே நம்ம ஏன் வைக்கல? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்கள் எந்தெந்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் நிறுத்தினீர்களோ அந்த ஜெபத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும், என் பிள்ளையை மாற்றுகிற வரை, என் கணவனாரை மாற்றுகிற வரை, இந்த அற்புதத்தை என் கண்ணால் பார்க்கிற வரை, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். யாக்கோபு போல நீங்க போராடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பொழுது விடியுது, நான் போறேன் அப்படின்னு சொன்னா கூட இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே.
இதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிற வரைக்கும் இதை குறித்து நான் சாட்சி சொல்லணும். இதை குறித்து நான் சாட்சி சொல்லணும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு. இது சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க அப்பா, இதை குறித்து சாட்சிய வாயில சொல்லுகிற வரைக்கும் இந்த காரியத்தை நான் விடப்போவது இல்லை. என் தேவன் இறங்குகிறவர் என்று எனக்கு தெரியும். என் தேவன் ஜீவிக்கிறவர் என்று எனக்கு தெரியும். என் தேவன் உன்னதமான தேவன். அவர் எனக்கு கட்டளை இடுவார் என்று எனக்கு தெரியும். இப்போ அந்த ஜெப ஆவி கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். மகளே, மகளே, பல வருடமாய் ஜெபம் பண்ணி சோர்ந்து போனாயோ? மகனே, பல வருடமாய் ஜெபம் பண்ணி சோர்ந்து போனாயோ? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நீ சாட்சி சொல்லுகிற வரைக்கும் நீ விடக்கூடாது. கர்த்தரை நம்புற நம்பிக்கைன்றது என்னன்னா, நான் அவரை விசுவாசிக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, பாதி வழியில ஜெபத்தை விடுறது இல்லை. இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவரால் செய்ய முடியும்னு நம்புறவங்க அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா.